नवप्रणवशोभितं नवकषायकण्डाम्बरम् त्रिदण्डपरिमण्डितं त्रिविधतत्त्वनिर्वाहकम् दयाञ्जलदृगञ्जलं दलितवादिवाक्वैभवम् समाधिगुणसागरं शरणमेमि रामानुजम् एतानि तानि भुवनत्रयपावनानि संसाररोगशकलीकरणौषधानि जिह्वातले ममलिकानि यथा शिलायां रमादेति चतुरण्यमृतानि श्रीमत्यै विष्णुचित्तर्यमनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் மகாவித்வானாய் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ உவே புத்தூர் சுவாமியினுடைய சதமான மகோத்சவம் 100வது ஆண்டு தொடக்க விழாவை நாம் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பண்ணின உபகாரம் அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய பெருமை எல்லாருக்கும் நன்னா தெரியும். அது வாசாம கோச்சரமாக இருக்கக்கூடியது. அவருடைய பெருமை வாக்குக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. எத்தனையோ கைங்கரியங்களை பண்ணினார் சுவாமி. எத்தனை கிரந்தங்கள், எத்தனை கட்டுரைகள், வாத விவாத கட்டுரைகள் என்ன, எத்தனையோ அருளிச்செயலுக்கு விவரணங்கள் என்ன, தனிஷ்லோகி ராமாயணத்துக்கு உண்டான விவரணம் என்ன, உபனிஷத்துக்கெல்லாம் விவரணம் என்ன, இப்படி அநேகம் கட்டுரைகள், விவரணங்கள், இதையெல்லாம் சாதித்தார். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினார். அவருடைய திருநட்சத்திர மகோத்சவத்தை கொண்டாடுவதுன்னு சொன்னா நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆச்சாரியனுக்கு முகமலர்த்தி ஏற்பட வேண்டும். கைங்கரியனால என்ன அர்த்தம்? என்னால் முக உல்லாசகரமான வியாபாரம் தெரிவிப்பார்கள். அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம்னு சொன்னா எம்பெருமானுக்கு நாம் ஒரு பணிவிடை பண்ண, அதனாலே எம்பெருமானுக்கு முகத்திலே மலர்ச்சி ஏற்பட வேண்டும், சந்தோஷம் ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அந்த காரியத்துக்குத்தான் கைங்கரியம் என்று பெயர். அதே போல ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் சொன்னா ஸ்ரீ புத்தூர் சுவாமிக்கு நாம் பண்ணக்கூடிய கைங்கரியமாவது எது என்னால் அவர் எத்தனையோ கிரந்தங்கள் என்ன, கட்டுரைகள் என்ன, வாத விவாத கிரந்தங்கள் என்ன, இதையெல்லாம் சாதித்துள்ளாரே, விவரணங்களை எல்லாம் அனுகிரகித்துள்ளாரே, அதை அனுபவிக்க வேண்டும். அதிலே நாம் பொழுதை போக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு முகமலர்ச்சி ஏற்படும். அதுதான் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம். அந்த ஒரு கிரமத்திலே இப்பொழுது நாம் சீரார் மொழி செப்பி வாழலாம் என்கிற தலைப்பிலே 2 வார்த்தைகள் இவ்விடத்திலே அடியேன் விண்ணப்பிக்க வேண்டும். இது பெரியோர்களுடைய நியமனம். அந்த நியமனத்தை சிரசா வகித்துக் கொண்டு 2 வார்த்தைகள் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று தொடங்குகிறேன். சீரார் மொழி செப்பி வாழலாம் நெஞ்சமே என்பதை நாம் நான்முகன் திருவந்தாதி என்கிற பிரபந்தத்தின் தனியனிலே அனுசந்தானம் பண்ணுகிறோம். தை மாசத்திலே மக நட்சத்திரத்திலே திருவவதரித்தவர் சுவாமி திருமழிசை ஆழ்வார். அவர் நான்முகன் திருவந்தாதி என்னும் திருச்சந்த விருத்தம் என்னும் 2 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்துள்ளார். இது எல்லாருக்கும் நன்னா தெரியும். அதிலே நான்முகன் திருவந்தாதி சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம், அதற்கு சுவாமி பராசர பட்டருடைய திருத்தம்பியாரான ஸ்ரீராம பிள்ளை அவர் ஒரு தனியன் அனுகிரகித்துள்ளார். அந்த தனியனிலே நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறாறு சிவன் பிறந்தார் என்னும் சொல் சீராறு மொழி செப்பி வாழலாம் நெஞ்சமே மொய்பூ மொழிசை பரநடியே வாழ்த்து என்பதுதான் அந்த தனியன். அதிலேதான் சீரார் மொழி செப்பி வாழலாம் என்கிற சப்தத்தை தாமும் அவ்விடத்திலே சாதித்துள்ளார். அதையே தலைப்பாக கொண்டு இப்பொழுது நாம் நான்முகன் திருவந்தாதிக்கு விசேஷமாக விவரணம் சாதித்துள்ள ஸ்ரீ புத்தூர் சுவாமி. ஏற்கனவே வியாக்கியான சக்கரவர்த்தியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை அவர் நான்முகன் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் உரை அவர் அனுகிரகித்து
இருக்கிறார், அவர் எழுதி இருக்கிறார். அது அதிசங்கிரகமாக இருக்கிறது, மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. அதை அடியொற்றிய விவரணத்தை தாமும் அனுகிரகித்தார் ஸ்ரீ உவே புத்தூர் சுவாமி. அதை முக்கியமாக கொண்டு இதுல எத்தனையோ அர்த்தங்கள் அதெல்லாம் சுருக்க சொன்னார் பெரியவாச்சான் பிள்ளை. அதை விவரித்து காட்டுகிறார் தம்முடைய விவரணத்திலே. அதையே கொண்டு இப்பொழுது நாம் இந்த கோஷ்டியிலே சிற்சில விசேஷார்த்தங்களை அனுபவிக்க பெறலாம். இந்த விவரணம் எப்படி அமைந்திருக்கிறது என்னால் எத்தனையோ துரூகமான பதங்கள், அந்த பதங்களை எல்லாம் அமைத்து உரை எழுதியிருக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. அதற்கெல்லாம் அர்த்தம் அவ்வளவு மந்த மதிகளாக இருக்கக்கூடிய நமக்கு சுலபமாக புரிவது கிடையாது. அது புரிய வேண்டுமே ஆனால் விவரணத்தை சேவித்துவமே ஆனால் நமக்கு தெள்ள தெளிவாக அந்த அர்த்தமெல்லாம் நமக்கு நன்றாக புலப்படுகிறது, புரிகிறது. அப்பேற்பட்ட மகோபகாரத்தை பண்ணியிருக்கிறார் ஸ்ரீ உவே புத்தூர் சுவாமி. அந்த நான்முகந்திருந்தாதி தனியன கீழே பார்த்தோம். சீரார் மொழி செப்பி வாழலாம். என்ன சீரார் மொழி? சீர்னு சொன்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்கள் நிறைந்திருக்கிறது. எதிலே நிறைந்திருக்கிறது என்னால் நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்திலே நிறைந்திருக்கிறது. அதை செப்பி வாழலாம். அதை நாம் அனுசந்தானம் பண்ணுவோமேயானால் அதுவே நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்கும். உயர்ந்த ஜீவனம் வாழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். உயர்ந்த பேரு எது? எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே பிராட்டியும் எம்பெருமானுமான சேர்த்தியிலே கைங்கரியம் பண்ணுவது, அதுதான் பெறாப்பேரு. அது எப்பொழுது நமக்கு கிட்டும் என்னால் சீரார் மொழி என்று கொண்டாடப்படக்கூடிய நான்முகன் திருவந்தாதியை நாம் அனுசந்தானம் பண்ணுவோமேயானால் அர்த்தத்தோட அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை அனுசந்தானம் பண்ணி அதன்படி அனுஷ்டிப்போமேயானால் நடப்போமேயானால் நமக்கு அந்த பெறாப்பேறு கிட்டும். அதற்குண்டான அர்த்தங்களை எல்லாம் ஏற்கனவே வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அவர் நம்முடைய உரையிலே காண்பித்திருக்கிறார். அதற்கு விவரணமாக அமைந்ததுதான் ஸ்ரீ புத்தூர் சுவாமியினுடைய வியாக்கியானம். அதை முக்கியமாக கொண்டு நாம் இப்பொழுது விஷயங்களை அனுபவிக்க பெறலாம். முதல்ல 3 ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் என்று கொண்டாடப்படக்கூடியவர்கள் பொய்கையார், பூதத்தார், பேயார் என்று இருக்கக்கூடிய 3 ஆழ்வார்களும் பகவத் அனுபவம் பண்ணினார்கள். பையந்தகளியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக என்ன பொய்கையாழ்வார் அவர் ஒரு விளக்கை ஏற்றினார். அதற்கு மேலே பூதத்தாழ்வார் அவர் அன்பேதகளியா ஆர்வமே நெய்யாக நண்புக்கு ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் என அவர் ஒரு விளக்கை ஏற்றினார். ஏற்றின உடனே 3வது ஆழ்வாரான பேயாழ்வார் அவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்ன ஸ்ரீமன் நாராயணன், இந்த ஸ்ரீமன் நாராயணனை அனுபவித்தார்கள். அந்த பகவத் அனுபவத்துக்கு, அதாவது எம்பெருமானை அனுபவிப்பதற்கு கலையாக இருக்கக்கூடியதை பிடுங்குகிறார் என்று வியாக்கியானத்திலே காட்டுகிறார். நான்முகன் திருவந்தாதி வியாக்கியானத்தின் பிரவேசத்திலே, அதாவது தொடக்கத்திலே, அந்த பிரபந்தத்தின் உரையிலே அவதாரிகையிலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை என்ன தெரிவிக்கிறார் என்னால் முதல் 3 ஆழ்வார்கள் அந்த 3 பேரும் பகவத் அனுபவம் பண்ணினார்கள். அனுபாவிய வஸ்துவை நிஷ்கர்ஷித்தார்கள். அனுபாவிய வஸ்துன்னு சொன்னா அனுபவிக்க வேண்டிய வஸ்து அது யார் என்னால் அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அதை நிஷ்கர்ஷித்தார்கள் என்னால் நிர்தாரணம் பண்ணி காட்டினார்கள். ஸ்ரீமன் நாராயணனே உபாசிக்க தகுந்தவன் என்ன தெரிவித்தார்கள். அதுக்கு களை பிடுங்குகிறார் சுவாமி திருமழிசையாழ்வார் தம்முடைய நான்முகன் திருவந்தாதி சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்திலே என்று காட்டுகிறார். வியாக்கியானத்திலே வியாக்கியான சக்கரவர்த்தி களை பிடுங்குகிறார்னு சொன்னா அதற்கு என்ன அர்த்தம்? ஸ்ரீ புத்தூர் சுவாமியினுடைய விவரணத்தை வாசிப்போமேயானால் நமக்கு தெள்ள தெளிவாக அர்த்தம் கிடைக்கிறது. என்ன அர்த்தம்னா எம்பெருமானை அனுபவிப்பதற்கு கலையாக இருக்கக்கூடியது எது என்னால் இதர தேவதைகள் தான். எத்தனையோ தேவதைகள் இருக்கிறார்கள். பிரம்மாவென்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, அவர்களுக்கெல்லாம் பரத்வம் உண்டு. அவர்கள் எம்பெருமானுக்கு சமமானவர்கள் என்ன அநேகம் பேர் தவறாக அர்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளார்கள். அந்த விப்ரதிபத்திகள், தவறான எண்ணங்கள், தவறான கருத்துக்கள், அந்த கருத்துக்களை எல்லாம் வேரோட புரிஞ்சுகிறார் திருமழிசை பிரான் தம்முடைய நான்முகன் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. எம்பெருமான் ஒருத்தன்
அவனை தவிர யாருக்கும் பரத்வம் என்பது, மேன்மை என்பது பொருந்தவே பொருந்தாது என்ன கூலங்கஷமாக நிர்தாரணம் பண்ணி காட்டுகிறார் திருமிசையாழ்வார் தம்முடைய நான்முகன் திருவந்தாதியில. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரயோஜனாந்தர பரர்கள் இருக்கிறார்கள், அதாவது மற்ற பிரயோஜனங்களை ஆசைப்படக்கூடியவர்கள். எம்பெருமானிடத்துல எத்தனையோ வேணும்னு கேட்கிறார்கள். ஐஸ்வர்யம் வேணும், அதே போல கல்யாணமாகணும், வேலை கிடைக்கணும், இப்படி எல்லாம் கேட்கிறார்களே. அப்படி இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு நாள் எம்பெருமானை பத்துவதற்கு வழி உண்டு. ஆனா தேவதாந்தர பஜனம் பண்ணினார்களேயானால், மற்ற பேரை ஆராதித்தார்களேயானால் அவர்களுக்கு பாரம்யம் உண்டு, பரத்துவம் உண்டு என்ன நினைத்தார்களேயானால் அவர்கள் உஜ்ஜீவிப்பதற்கு வழியே கிடையாது. அவர்களும் ஓய்வு பெற வேண்டுமேயானால் அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? தேவதாந்தர பஜனத்தை விட்டு எம்பெருமானையே பத்த வேண்டும். அந்த அர்த்தத்தை தான் நன்றாக காட்டுகிறார் திருமழிசையாழ்வார் தம்முடைய நான்முகன் திருவந்தாதியிலே. ஆக களை பிடுங்கிறதுன்னு சொன்னா எம்பெருமானையே ஆராதிக்க வேண்டும், மற்ற பேருக்கு பாரம்யம் கிடையாது என்பதை விவரணத்திலே காட்டுகிறார் ஸ்ரீ உவே புத்தூர் சுவாமி. அதைத்தான் முதல் பாசுரத்திலேயே வெளியிடுகிறார் திருமழிசையாழ்வார். இந்த நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம் சீரார் மொழி செப்பி வாழலாம் என்கிற தலைப்பிலே நாம் அனுபவித்து வருகிறோம். அது 96 பாசுரங்களை கொண்டது. 96 பாசுரங்களையும் அனுபவிக்கணும்னு சொன்னா எத்தனை காலம் கொடுத்தாலும் அனுபவிக்கவே முடியாது. இருந்தாலும் கூட அவகாசத்துக்கு உட்பட்டு சிற்சில பாசுரங்களை நாம் இப்பொழுது இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க பெறலாம். அதுலயும் நான்முகன் திருவந்தாதி இன்னும் ஏன் பெயர் ஏற்பட்டது என்னால், நான்முகனை நாராயணன் படைத்தான் என்ன முதல் பாசுரத்தை தொடங்குகிறபடியினாலே இதற்கு நான்முகன் திருவந்தாதி என்ன திருநாமம் ஏற்பட்டது, பெயர் ஏற்பட்டது. எதனாலே அந்தாதின்னா அந்தத்தை ஆதியாக உடையது. அதாவது ஒவ்வொரு பாசுரத்தினுடைய முடிவு, அந்த முடியக்கூடிய பதம், அந்த பதத்தை கொண்டே அடுத்த பாசுரத்தை தொடங்குகிறபடியினாலே இதற்கு அந்தாதி என்கிற பெயரும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நான்முகன் திருவந்தாதியில முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் திருமழிசையாழ்வார் என்னால், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மி நீர் தேர்ந்து என்பது முதல் பாசுரம். இதற்கு வியாக்கியானம் அமைந்திருக்கிறது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடையது, மறுபடியும் தெரிவிக்கிற. அதற்கு ஸ்ரீ புத்தூர் சுவாமி விவரணம் காட்டுகிறார். அந்த விவரணத்திலே எடுத்து தெரிவிக்கிறார். வியாக்கியானம் கீழே தெரிவித்த அது மிகவும் சங்கிரகமாக இருக்கிறது. நான்முகனை நாராயணன் படைத்தான்றதுக்கு என்ன அர்த்தம் வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார் என்னால், சர்வேஸ்வரன் சிருஷ்டிக்கு உபகரணமாக 4 முகத்தை உடைய பிரம்மாவை சிருஷ்டித்தான் என்னதான் வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. அதை விவரித்து காட்டுகிறார் சுவாமி. என்ன தெரிவிக்கிறார்? நாராயணன் சொன்னா யார், நாராயணன்னா என்ன அர்த்தம் என்னால், நாரங்களுக்கு அயனம் என்ன, நாரங்கள் நாரங்கள்னு சொன்னா நித்திய வஸ்துக்களினுடைய திரள், நித்திய வஸ்துக்களினுடைய கூட்டங்கள். அது எதெல்லாம்னா எம்பெருமானை தவிர மற்ற எல்லா வஸ்துக்களும் நாரங்கள் தான். நாம் எல்லாம் நாரங்கள் தான். அப்புறம் எத்தனையோ பதார்த்தங்கள் பார்க்கிறோமே, மரம் என்ன, செடி என்ன, கொடி என்ன, ஸ்தாவரங்கள் என்ன, திரியக்குகள்னு சொல்லக்கூடிய விலங்குகள் என்ன, திரியக்கூடியவைகள் எல்லாமே நாரங்கள் என்கிற சப்தத்திலே அடக்கம். அந்த நாரங்களுக்கு அயனம், அயனம்னு சொன்னா இருப்பிடமாக இருக்கிறான். ஆங்கிலத்துல சொல்றதுன்னா டுவெல்லிங் பிளேஸ்னு சொல்றோம். எல்லா பதார்த்தங்களுக்கும் எம்பெருமான் இருப்பிடமாக இருக்கிறான். அதனாலே ஸ்ரீமன் நாராயணன் என்ன ஒரு அர்த்தம். மற்றொன்னு என்ன என்னால், எல்லா பதார்த்தங்களுக்கும் தான் இருப்பிடமாக இருக்கிறான். அது கீழே பார்த்தோம். அதற்கு மேலே தான் அந்தர்யாமியாக இருக்கிறான். எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தர்பகிஷ்ட சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதஹ என்று வேதாந்தம் கோஷிக்கிறதே, அந்த கிரமத்திலே தானும் எழுந்தருளி இருக்கிறான். அதுவும் நாராயணன் என்கிற பதத்தாலே தேறின அர்த்தமாக காட்டப்படுகிறது. அதற்கு மேலே அவன்தான் பிராபியனாகவும் இருக்கிறான், பிராபகனாகவும் இருக்கிறான். அதாவது அவனே உபாயமாகவும் அவனே உபேயமாகவும் இருக்கிறான். உபாயம் உபாயம்னு சொன்னா அடைவதற்குண்டான வழி, உபேயம்னு சொன்னா புருஷார்த்தம் பலம். எம்பெருமானை அடைவதற்கு வழி அது எது என்னால் ஸ்ரீமன் நாராயணன் தான் வழியா இருக்கான். அதற்கு மேல
பலன் எது, புருஷார்த்தம் எது? என்ன, ஸ்ரீமன் நாராயணன் தான். அவனுடைய திருவடித்தாமரைகளிலே பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் உயர்ந்த புருஷார்த்தம். அந்த அர்த்தத்தை காட்டுகிறார். அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவன் முதல்ல என்ன பண்ணினான் என்னால், நான்முகனை நாராயணன் படைத்தான். என்ன, சதுர்முக பிரம்மா, 4 முகங்களோட கூடின பிரம்மாவை தானும் சிருஷ்டித்தான். எதுக்காக சிருஷ்டித்தான்னா, லோகத்தை எல்லாம் படைக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தானும் பிரம்மாவை முதற்கண் சிருஷ்டித்தான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். என்ன, அடுத்தபடியா சங்கரன் சொல்லக்கூடிய ருத்ரன், அந்த ருத்ரனை பிரம்மா தானும் சிருஷ்டித்தார். இப்படி சிருஷ்டியானது பலவாறாக பகுமுகமாக பெருகித்து என்ன காட்டப்படுகிறது. யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் குழ்மி நீர் தேர்ந்து. யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு திருவிசையாழ்வார் சொல்றார், பிரம்மா அவன் என்ன பண்ணினான், நான் என்ன பண்றேன் என்னால், அவன் சிருஷ்டிக்கு பிரதானமாக ஆனான். அதாவது சம்சார விருத்திக்கு பிரதானமாக ஆனான். சம்சாரம் அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்குத்தான் காரணபூதனாக இருக்கிறான் நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா. ஆனா திருவிசையாழ்வார் சொல்றார், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு. நாம் எப்படி இருக்கோம்னா, அந்த சம்சார நிவர்த்திக்கு நாம் உபதேசம் பண்ணுகிறோம். அவருடைய உபதேசத்தை கேட்டா என்ன ஏற்படும், எம்பெருமானை பத்துவோம். எம்பெருமானை பத்தினா இந்த சம்சாரமானது அருந்து போகும், தொலைந்து போகும். அதைத்தான் யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை. என்ன, நான் இந்த அந்தாதியை தெரிவிக்கிறேன். நான் எதற்கு பிரதானமாக இருக்கிறேன் என்னால், சம்சார நிவர்த்திக்கு முக்கியனாய் நின்று நானும் உபதேசம் பண்ணுகிறேன். எப்பொழுது உபதேசம் பண்ற, நாமெல்லாம் கேட்டோமா திருவிசையாழ்வார உபதேசம் பண்ண வேண்டும் என்று கேட்டோமான்னா ஒன்னும் கேட்கல. கேட்காமல் இருக்கும் காலத்துல தானும் எப்பேற்பட்ட அர்த்தங்கள் என்னால் அறிவித்தேன் ஆழ்பொருளை. ஸ்ருதி ஸ்மிருதிகளிலே நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் காலத்திலே கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த விலை மதிப்பற்ற ரத்னங்கள், இந்த ரத்னங்கள் போல இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அந்த ஆழ்பொருள், அந்த ஆழ்பொருளை நம்முடைய நான்முகன் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தம் மூலமாக தானும் தூளிதானம் பண்ணுகிறார். தானும் அந்த ரத்னங்களை எல்லாம் அப்படியே வாரி இறைக்கிறார். நாம் பண்ண வேண்டியது என்ன என்னால் அதையும் மேலே தெரிவிக்கிறார். சிந்தாமல் கொள்மி நீர் தேர்ந்து. என்ன, இந்த ரத்னங்கள் எல்லாம் சிந்தாதபடியாக நீங்களும் என்னுடைய உபதேசத்தை கேளுங்கோள் என்று தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்திலே தெரிவித்து, அப்படி என்ன சொல்றதுக்கு வர, ஸ்ரீமன் நாராயணன் அவன் சிருஷ்டித்தான் சதுர்முக பிரம்மாவைன்னு சொன்ன உடனே சில பேர் என்ன பண்ணினார்கள்னா, இது என்ன பெரிய விஷயமா, பிரம்மா அவன் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறான், அதாவது லோகத்தை எல்லாம் படைக்கிறான், அதற்கு அவன் நிர்வாகனாக இருக்கிறான். அதற்கு மேல ஸ்ரீமன் நாராயணன் அவன் ஸ்திதிக்கு காரணமாக இருக்கிறான், அதாவது ரட்சணத்துக்கு அவன் காரணபூத்தராக இருக்கிறான். அதற்கு மேல ருத்ரன் அவன் அழிப்பதற்கு முழுமுதற் கடவுளாக இருக்கிறான் என்று சொன்னால் 3 பேரும் சமந்தானே. அப்படி இருக்கிறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அறப்பெரியவன் எப்படி சொல்லுவீர் என்ன, சில பேர் கேட்பதாக கொண்டு அதற்கு சமாதானம் தெரிவிக்கிறார். 2வது பாசுரத்திலே, வேறுங்கால் தேவன் ஒருவனே என்னுரைப்பர் ஆறுமறியார் அவன் பெருமை ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால் என்ன 2வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வேறுங்கால் தேவன் ஒருவனே என்னுரைப்பர். என்ன, ஆராய்ந்து பார்த்தோம்னா பிரம்மா ருத்ரர் இவர்களுக்கெல்லாம் காரணமாக யார் இருக்கிறான், எம்பெருமான் தான் இருக்கிறான். அவர்களை சிருஷ்டித்தவனும் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனாலே பரத்வம் யாருக்கு உண்டு என்னால், ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தனுக்குத்தான் பரத்வம் உண்டு. அவன் தான் பரதெய்வம். என்ன, எந்த கிரமத்திலே தெரிவித்தார் என்னால், கீழே முதல் பாசுரம் நான்முகனை நாராயணன் படைத்தான் என்கிற பாசுரத்திலே ஸ்ருதி ஸ்மிருதிகள் தெரிவிக்கின்றனவே, அதை முக்கியமாக கொண்டு அர்த்தத்தை எல்லாம் தெரிவித்து, அதற்கு மேலே இந்த பாசுரத்திலே இதிகாச புராணங்கள், அந்த இதிகாச புராணங்கள் காட்டிய வழியிலே தானும் பதில் சொல்லுகிறார். இவர்கள் எல்லாம் கேள்வி கேட்டார்களே, அந்த கேள்விக்கு பதிலாக உரைக்கிறார் சுவாமி திருமழிசை ஆழ்வார். என்ன விவரணத்திலே ஸ்ரீகுவே புத்தூர் சுவாமி எடுத்து காட்டுகிறார். எதனாலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அறப்பெரியவன் என்னால், அவன் தான் ஜெகத்காரண பூத்தனாக இருக்கிறான். இவர்களை சிருஷ்டித்ததும் அவன்தான். அதற்கு மேலே அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து
அதுதான் தானும் நான்முகன் சிருஷ்டிக்கிறான்னு சொன்னா நான்முகனுக்கும் அந்தர்யாமியாக உள்ளுக்குள்ளே யார் இருக்கிறான் என்னால் ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்கிறான் என்ன இதிகாசம் தெரிவிக்கிறது. இந்த பிரமாணத்தை எடுத்து காட்டுற தத்துவம் ஜிக்யாசமானானாம் ஏதுபி சர்வதோமுகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரின் நாராயண ஸ்மிருதா என்கிற பிரமாணத்தை வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து காட்டினதுதான். அதை விவரித்து தெரிவிக்கிறார் ஸ்ரீ உவே புத்தூர் சுவாமி. அதாவது இந்த பிரமாணத்துக்கு என்ன அர்த்தம் என்னால் தத்துவம் ஜிக்யாசமானானாம் என்ன எது பரதத்துவம் எது எல்லாவற்றை காட்டிலும் மேம்பட்டது மேன்மையோட கூடினது என்ன அறிய வேண்டும் என்ன ஆசைப்படுகிறார்கள். மகா யோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் என்ன அறிகிறார்கள்? ஹேதுபி சர்வதோம் கைகி ஹேது ஹேதுன்னு சொன்ன காரணம் பலவிதமான காரணங்கள். அந்த காரணங்களாலே யாரை பரம்பொருளாக அறிகிறார்கள் என்னால் தத்துவமேகோ மகாயோகி ஹரிர் நாராயண என்ன ஹரின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அவனையே பரம்பொருளாக எல்லாரும் அறிகிறார்கள் என்ன இந்த பிரமாணத்துக்கு உண்டான அர்த்தம். அதனாலே சம்சாரிகள்லாம் கேள்வி கேட்டாலே என்ன கேள்வி கேட்டா கீழே பார்த்தோம் எல்லாரும் சமந்தானே, ஒருத்தன் சிருஷ்டிக்கிறான் ஒருத்தன் ரட்சிக்கிறான் ஒருத்தன் அழிக்கிறான்னு சொன்னா அல்ல அல்ல, அதனால எல்லாரும் சமம் என்பது கிடையவே கிடையாது. அவன்தான் சர்வஸ்மாத்மனாக இருக்கிறான். ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்ன ஆராய்ந்து பார்க்கும் காலத்திலே தேருங்கால் தேவன் ஒருவனே என்னுரைப்பர். தேவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் தெரிவித்தார். ஆறுமறியார் அவன் பெருமை என்ன அவனுடைய பெருமை. அந்த பெருமைய இந்த அளவுன்னு யாராலையாவது அறிய முடியுமா? ஒரு நாளும் அறியவே முடியாது. மதம் தஸ்ய மதம் சோ அங்க வேத எதிவான கிலேதி வேதா என்னெல்லாம் வேதாந்தத்திலே பிரமாணங்களை நாமும் பார்க்கிறோம். இந்த எம்பெருமானுடைய பெருமை ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமை அவனே அறிந்திருக்கிறானா என்று பார்த்தால் தனக்கும் தன் தன்மை அறிவறியானாக இருக்கிறான். அவனுடைய பெருமை அவனுக்கே இன்னும் அளவு தெரியாது. வேதமே என்ன பண்ணிட்டு என்னால் அவனை பூர்ணமாக அறிந்து விட வேண்டும் என்று தானும் முயற்சி செய்தது. முயற்சி பண்ண தொடங்கியது. ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு குணம், அந்த குணத்தை அளவிட்டு அறிந்து விடுகிறேன் என்ன தொடங்கினது வேதம். முதல்ல மனுஷ ஆனந்தத்திலிருந்து தொடங்கிட்டு அத நூறாக பெருக்கின்றே போச்சு. தேவானந்தம் தேவ கந்தர்வானந்தம் இப்படி வரிசையா சொல்லிட்டு போய் கடைசியில பிரம்மாவினுடைய ஆனந்தம் பிரம்மாவினுடைய ஆனந்தம் பரியந்தம் போச்சு. போயிட்டு இந்த பிரம்மாவினுடைய ஆனந்தத்தை நூறாக பெருக்கினோமே ஆனால், பெருக்கிறதுன்னு சொன்னா என்ன புரியறதுக்காக சொல்றேன், மல்டிப்ளை பண்றது ஆங்கிலத்துல சொல்றோம். அந்த பெருக்கினோமே ஆனால் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆனந்தம் பரபிரம்மத்தினுடைய ஆனந்தம் என்று சொல்லலாமான்னா அல்ல அல்ல சொல்ல முடியாது. பிரம்மாவினுடைய ஆனந்தத்தை மறுபடியும் மனுஷ ஆனந்த ஸ்தானத்திலே வைத்துக்கொள், மறுபடியும் நூறால பெருக்கு, பெருக்கின்றே போ. அடுத்தபடியா பெருக்கிட்டு தேவானந்தம் தேவ கந்தர்வானந்தம் கிண்ணறர்களுடைய ஆனந்தம் இப்படி வரிசையா சொல்லி பிரம்மாவினுடைய ஆனந்தம் பரியந்தம் வந்தது. இரண்டாவது தடவையாவது நூறால பெருக்கினா பிரம்மாவினுடைய ஆனந்தத்தை ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆனந்தம் என்று சொல்லலாமான்னா இரண்டாவது தடவையும் சொல்ல முடியாது. இப்படி சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கு. ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு குணம், அந்த குணத்தையே அளவிட்டு அறிய முடியாதுன்னு சொல்றச்சு. எம்பெருமானுடைய பெருமையை எங்கேயாவது அளவிட்டு அறிய முடியுமோ? முடியவே முடியாது. அதைத்தான் ஆறுமறியார் அவன் பெருமை என்ன பிரமாணங்கள் எல்லாம் சுருக்கமா இருக்கு. வியாக்கியானத்திலே விபுலமாக விரிவாக எடுத்து காட்டுகிற ஸ்ரீ புத்தூர் சுவாமி தம்முடைய விவரணத்திலே ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவதாழி ஆண்பால் என்ன ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே ஆராய்ந்து பார்த்தோமேயானால் ஸ்ருதி என்ன ஸ்மிருதி என்ன இதிகாச புராணங்கள் என்ன எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் அந்த அர்த்தங்களின் நிர்ணயமும் இவ்வளவுதான். எவ்வளவு என்னால் அவனே தேவனாக இருக்கிறான். அவனுடைய பெருமையை அளவிட்டு அறிய முடியாது. அப்பிரமேயனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவதாகிய அன்பால் இன்னும் எத்தவம் செய்கிறார்களே, எத்தனையோ பேர்கள் சாதனானுஷ்டானம் பண்ணுகிறார்கள், கர்ம ஞான பக்தி யோகங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அந்த சாதன அனுஷ்டானங்களுக்கு உண்டான பலன், இந்த பலனை யார் கொடுக்கிறான்? ஏன்னா எத்தனையோ பேர் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்றா, ருத்ரனை நோக்கி தபஸ் பண்றா, அதுக்கெல்லாம் பலன் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். அவன்
அவன்தான் அருள் முடிவது ஆழியான் பால். என்ன திருவாழியை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறானே, சுதர்சனத்தை ஏந்தி கொண்டிருக்கிறானே, அவன்தான் அந்த கிருபையை பொழிகிறான், அவன்தான் வேண்டியதையெல்லாம் கொடுக்கிறான். என்ன தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே சுவாமி திருமழிசையாழ்வார்? எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால் என்பதற்கு இரண்டு விதமாக சங்கதி அருளி செய்தார் வியாக்கியானத்தில். அது சங்கதி சங்கத்தின்னு சொன்னா சேர்க்கை. கீழே என்ன தெரிவித்தார்னா, தேருங்கால் தேவன் ஒருவனே என்னுடைப்பர் ஆறுமறியார் அவன் பெருமை. என்ன ஆராய்ந்து பார்க்கும் அளவில் அவனுடைய பெருமையை யாரும் அறியவே முடியாது சொன்ன. சொன்ன உடனே சம்சாரிகள்லாம் கேட்டான். என்ன கேட்டான்னா, அவனுடைய பெருமையை ஒருவராலேயும் அளவிட்டு அறிய முடியாதுன்னு சொல்றீரே, ஓரளவாவது அறிவதற்கு வழி என்ன, உபாயம் என்ன என்ன கேட்டார்கள். எதனாலே இந்த கேள்வி பிறந்தது? என்னால் கர்மஞான பக்தி யோகங்கள், அந்த பக்தி யோகங்களை எல்லாம் அனுஷ்டிக்க கூடியவர்கள் எத்தனையோ உபாயங்கள் அவனை அடைவதற்காக சொல்லப்பட்டு இருக்கின்றனவே, அதையெல்லாம் அனுஷ்டித்தார்களேயானால், பின்பற்றினார்களேயானால் அவனை அறியலாம், ஒருவாறு அறியலாம் என்ன சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றனவே. அப்படி இருக்கிறச்சே அருள் முடிவது ஆழியான் பால் என்று சொல்லுவது எப்படி பொருந்தும்? எம்பெருமானுடைய கிருபையாலேயே அவனை அறிய முடியும் சொல்லுவது எப்படி பொருந்தும் என்று கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன சமாதானம் தெரிவிக்கிறார் விவரணத்திலே ஸ்ரீ புத்தூர் சுவாமி? என்னால் எல்லாவற்றுக்கும் பலனை அளிக்கக்கூடியவன், அதாவது அந்த கர்மஞான பக்தி யோகங்கள்னு சொல்லக்கூடிய உபாயங்கள், அதுக்கெல்லாமே பலனை அளிக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே. ஆகையாலே அவர்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் தான் என்று எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால் என்ன தெரிவிக்கிறார் இரண்டாவது பாசுரத்திலே. ஆக முதல் பாசுரம், அந்த பாசுரத்திலே ஸ்ருதி ஸ்மிருதிகள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்று தெரிவித்தனா என்பதை தெரிவித்தார். அதற்கு மேலே இரண்டாவது பாசுரத்திலே இதிகாச புராண பிரகிருதியிலே ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய பெருமை அளவிட்டு அறிய முடியாது, அவனுடைய அருளாலேயே அறிய முடியும். என்ன அறிய முடியும்? அளவிட முடியாதவன் என்ன அறிய முடியும் என்று காட்டினார். காட்டி மேலே மூன்றாவது பாசுரத்திலே கிடந்ததுவும் பண்டரங்கம் மேயதுவும் ஆளில் துயின்னதுவும் ஆரறிவார் ஞாலத்தொரு பொருளை வானவர் தம்மை பொருளைய பில்லரு பொருளையான் அறிந்தவாறு என்ன யான் அறிந்தவாறுன்னு தெரிவிக்கிறார். சம்சாரிகள்லாம் கேட்டா, ஓய் திருமழிசை ஆழ்வீரே, கீழே யாராலையும் அறிய முடியாது முடியாதுன்னு சொன்னீர், சொல்லிட்டு யான் அறிந்தவாறுன்னு இப்பொழுது என்னை போல யாரும் அவனை அறிய முடியாது, நான் தான் அறிந்தேன்னு தெரிவிக்கிறீரே, எப்படி சொல்றீர் என்ன கேள்வி பிறக்க, அந்த கேள்விக்கு சமாதானம் தெரிவிக்கிறார் மூன்றாவது பாசுரத்திலே. அதுவா, அதுக்கு காரணம் சொல்றேன் கேளுங்கோ. எத்தனையோ எத்தவம் செய்தார்க்கும் கீழே பார்த்தோமே, எத்தனையோ தவங்களை எல்லாம் செய்கிறார்கள் எம்பெருமானை மனக்கண்ணாலே காண வேண்டும் என்று. அவர்களாலே ஓரளவுத்தான் எம்பெருமானுடைய பெருமையை அறிய முடியும். அதுவும் மேன்மையிலே சிலவத்தை அறிகிறார்கள் அவர்கள், பரத்வத்திலே சிலவத்தை அறிகிறார்கள். ஆனா அவனுடைய சௌலபியாதி குணங்கள், சௌசீல்யம் என்ன, சௌலபியம் என்ன, வாத்சல்யம் என்ன என்கிற நீர்மை குணங்கள், அந்த நீர்மை குணங்களை எல்லாம் பூர்ணமாக அறியக்கூடிய நான் ஒருத்தன் தான். எதனாலே நான் ஒருத்தன் அறிந்தேன் என்னால் எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபை, காரணமற்ற கிருபையாலே எனக்கு காட்டி கொடுத்தான், அதனாலே நான் அறிந்தேன். அவர்களெல்லாம் தங்களுடைய யத்னத்தாலே முயற்சியாலே அறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அதனாலே அவர்களாலே அறிய முடியல. எனக்கு எம்பெருமான் தானே காட்டினான். அதுக்கு என்ன காரணம்னா ஒரு காரணமும் கிடையாது, நிர்ஹேதுக கிருபையினாலே காட்டினான், அதனாலே அறிந்தேன். இந்த மூன்றாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார் திருமழிசை ஆழ்வார். பாலில் கிடந்ததும் பண்டரங்கம் மேயதும், பால் என்று சொல்லக்கூடிய க்ஷீராப்தி, அந்த க்ஷீராப்தியிலே வந்து சயனித்திருக்கிறான் எம்பெருமான் திருப்பார்கடல்ல. எதுக்காகன்னா வந்து அவதாரங்கள் பண்ண வேண்டும் என்பதற்காக, இந்த லோகத்திலே ராமனாகவும் கண்ணனாகவும் வந்து பிறக்க வேண்டும் என்பதற்காக ஜகத்காரண பூதனான ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் ஜெகத் ரக்ஷண சிந்தை பண்ணி கொண்டு படுத்துட்டு இருக்கான். ஜெகத் ரக்ஷண சிந்தனைன்னா என்னன்னா, லோகத்தில இருக்கக்கூடிய எல்லாரையும் ரட்சிக்கணுமே, காப்பாற்றணுமே, அதையே யோசித்துக் கொண்டு தானும் படுத்துட்டு இருக்கான் சீராப்தியில. அதைத்தான் பாலில் கிடந்ததுவும் பண்டரங்கம் மேயதுவும், பண்டு அரங்கம் மேயதுவும். முன்பொரு காலத்தில திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்ந்தான் அர்ச்சா ரூபியாக தானும் உபய கால
காவேரி மத்தியத்திலே திருவணையிலே ஆதிசேஷனிலே குடதிச முடிய வைத்து குணதிச பாதம் நீட்டி வடதிச பின்பு காட்டி தென்திசை இளங்க நோக்கின்னு தெரிவித்தார் தொண்டரடி புடியாழ்வார் திருமாலையிலே. பாசன பிரகாரம் பயணிச்சுட்டு இருக்கான். இதுக்காக இப்படி படுத்துட்டு இருக்கான். எத்தனை காலமா படுத்துட்டு இருக்கான்? படுத்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? யாராவது கேட்டார்களான்னா யாரும் கேட்கல. ஆனாலும் கூட நம்மிடத்திலே உண்டான பரிவு ஆசை, என்னைக்காவது யாராவது வரமாட்டார்களோ, எந்த காலத்திலேயாவது வரமாட்டார்களோ, யாராவது வரமாட்டாளா என்ன எதிர்பார்த்து கொண்டு தானும் படுத்துட்டு இருக்கான். பண்டு அரங்கம் மேயதுவும் என்ன தானும் பொருந்தி சயனித்துக் கொண்டிருக்கிறான். மிகுந்த பிரீத்தி. எவ்விடத்திலே அவனுக்கு ஆசை அதிகம். என்னால் தெரிவித்தார் புத்தூர் சுவாமி விவரணத்திலே. பரமத்திலே எம்பெருமான் உள் வெதுப்போடே எழுந்தருளி இருக்கிறான். உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஆனந்தமே இல்லைன்னா துக்கத்தோட தானும் வியசனத்தோட கூடி இருக்கிறான் தெரிவித்தார். அவ்விடத்திலேயே விசாரித்தார் விவரணத்திலே சுவாமி. அது எப்படி ஆனந்த பரிபூர்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், ஆனந்தமே வடிவெடுத்தவனாக இருக்கக்கூடியவன், அவருக்கு கூட துக்கம் உண்டான எதனால என்ன? கீழே பரமபதத்திலே வெதுப்போட எழுந்தருளி இருக்கிறான் என்ன காட்டப்பட்டிருக்கிறது. இது எப்படி பொருந்தும் என்ன? அக்காலத்திலே சுவாமி பராசரபட்டரிடத்துல சில பேர் கேட்டார்கள். பராசரபட்டர் சமாதானம் தெரிவித்தார். இதுல என்ன தெரிவிக்கிறார்னா, ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை எடுத்து தானும் உதாரணமாக காட்டினார். யசனேஷு மனுஷ்யானாம் விஷம்பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. என்ன வியசனேஷு மனுஷ்யானாம். இந்த காலத்துல அயோத்தியாவாசி ஜனங்கள், இந்த ஜனங்களிடத்துல தசரத சக்கரவர்த்தி தானும் கலந்து ஆலோசித்தான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? யுவராஜாவாக நியமிக்க வேணும்னு நான் ஆசைப்படுறேன். தசரத சக்கரவர்த்தி ஜனங்களிடத்துல கேட்டான். அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன, எண்ணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. உடனே எல்லா ஜனங்களும் ஏக ரீதியா என்ன தெரிவித்தார்கள்? என்னால் ஏ கிழவா ஒழிந்து போன்னு சொன்னோம். அநேக வருஷ சகசிர விருத்தஸ்தமசி பார்த்திவா என்று தெரிவித்தார்கள் அயோத்தியாவாசி ஜனங்கள் எல்லாரும். ரொம்ப காலம் நீ ஆட்சி புரிந்த, எல்லாம் போறோம், கிழவனா போயிட்ட, எல்லாம் போறோம் நீ கிளம்பு போதும், ராமன் அவன் ராஜாவாக ஆகட்டும் என்ன ஜனங்கள் தெரிவித்தார்கள். சொன்ன உடனே தசரத சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டது. என்ன இப்படி சொல்றேன்னு, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு காரியம் பண்ணி இருக்கிறேன். இந்த வெண்கொத்து குடையின் கீழே நின்னு என்னுடைய தலைமயிரெல்லாம் வெளுத்து போச்சு. உங்களையே யோசிச்சு காரியம் பண்ணிருக்கேன். உங்களுக்காக எவ்வளவு வேலைகள் எல்லாம் பண்ணிருக்கேன். என்ன போய் கொடுங்கோல் மன்னன் ஆட்சி புரிந்தா போலே கிழவா ஒழிந்து போன்னு சொல்றே. எதனால எப்படி சொல்றேன்? அப்படி என்ன என்னிடத்தில இல்லாதது ராவனிடத்திலே இருக்கிறது? நான் பண்ணின தவறுத்தான் என்ன என்று கேட்டான் தசரத சக்கரவர்த்தி அயோத்தியாவாசி ஜனங்களை பார்த்து. உடனே எல்லா ஜனங்களும் தெரிவித்தார்கள், நீ பண்ணினது ஒரே ஒரு தவறுதான். குணவானான பிள்ளையை பெற்று எங்களை படுகொலை அடித்தாய். எல்லாரும் தெரிவித்தார்கள், நீ பண்ணின தவறா? இந்த குணத்தோட கூட ஒரு பிள்ளையை பெற்றாய், அதுதான் நீ பண்ணின தவறு சொன்னார்கள். அப்படியா? என்ன குணம் ராமனிடத்திலே இருக்கிறது? கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்க, ஒன்னா இரண்டா எதுன்னு சொல்லுவோம். முக்கியமா ஒண்ணு சொல்றோம். யசனேஷு மனுஷ்யானாம் விஷம்பவதி துக்கிதா. என்ன மற்ற பேருக்கு ஏற்பட்ட துன்பத்தை பார்த்து துக்கத்தை பார்த்து தானும் துக்கிக்கிறான். அதுதான் உயர்ந்த குணம்னு காட்டினார்கள். பரதுக்க துக்கித்துவம். இது குணப்பிரகரணமோ தோஷ பிரகரணமோ என்று விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். இது துக்கம் இருக்குன்னு சொன்னா இது குணத்தை காட்டுறதா அல்லது தோஷத்தை காட்டுகிறதா? என்னால் குணத்தை தானே காட்டுறது. எம்பெருமான் ஆனந்த பரிபூர்ணன்னு சொன்னா இடத்துல என்ன விசாரம் பண்ணுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்? என்னால் எம்பெருமான் ஆனந்தமே வடிவெடுத்தவன்னு சொல்றது, அவனுக்கு துக்கமே கிடையாதுன்னு சொல்றது. ஆனா மற்ற பேருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை பார்த்து தான் துக்கிக்கிறான்னு சொன்னா அதை குணம் என்று சொல்லுவோமா அல்லது தோஷம் என்று சொல்லுவோமா? குணம்னு தானே சொல்லுவோம். எப்பேற்பட்ட உயர்ந்த குணம்! அதைத்தான் அயோத்தியாவாசி ஜனங்கள் தெரிவித்தார்கள். அதைத்தான் இவ்விடத்திலே விவரணத்திலே எடுத்து காட்டுகிற ஸ்ரீ புத்தூர் சுவாமி என்ன தெரிவிக்கிறார்னா, பண்டரங்கம் மேயதுவும் என்ன பரமபதத்திலே வெதுப்போடே எழுந்தருளி இருக்கிறான். எவ்விடத்திலே பொருந்தி தானும் வர்த்திக்கிறான். என்னால் திருவரங்கம் பெரிய கோயிலிலே தானும் சயனித்திருக்கிறான். காரணம், எல்லாரும் அவனுடைய குழந்தைகள் எல்லாம் இங்கே தானே இருக்கிறார்கள்.
என்கிற காரணத்தினாலே என்று காட்டி கண்டரங்கம் மேயதுவும் ஆளில் துயின்னதுவும் ஆரறிவார் என்ன ஆளில் துயின்னதுவும் ஆளிலையிலே சயனித்துக் கொண்டா பெரிய ஆபத்து பிரளயாபத்து ஏற்பட்டது. பிரளயம் ஏற்பட போகிறது. அப்பொழுது எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டு ஒரு முகிழ்விரியாத ஆலந்தளிரிலே பவனான ஆலந்தளிரிலே தானும் சயனித்தான். சிறிய வடிவை எடுத்துக்கொண்டு எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய வயிற்றிலே அடக்கி கொண்டு சயனித்தான் எம்பெருமான். அதைத்தான் ஆளில் துயின்னதுவும் ஆரறிவார் என்ன அவனுடைய பெருமையை யார் அறிவார்கள்? அப்பில் அறுபொருளை யான் அறிந்தவாறு என்ன நான் அறிதா போலே யார் அவனுடைய பெருமையை அறிவார்கள்? யாரும் அவனுடைய பெருமையை அறியவே மாட்டார்கள் என்று தெரிவிக்கிறார் திருமழிசையாழ்வார் இந்த பாசுரத்துல. இதை எப்படி பிரித்து அர்த்தம் கொள்ள வேண்டும் என்னால் காட்டுகிறார் விவரணத்திலே. காலில் கிடந்ததும் ஆரறிவார், கண்டரங்கம் மேயதும் ஆரறிவார், ஆளில் துயின்னதும் ஆரறிவார் என்ன இப்படி சேர்த்து சேர்த்து நாம் அர்த்தத்தை கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இப்படி சேர்த்தோமேயானால் என்ன அர்த்தம் நமக்கு கிடைக்கும் என்னால் வாளில் கிடந்ததும் எம்பெருமான் சீராத்தியில சயனித்தானே அதை கேட்ட திருமழிசையாழ்வார் அவர் என்ன நிலைமையை அடைகிறார் என்னால் பிரிய நெஞ்சமெல்லாம் நீர்ப்பண்டமாக உருகி போகிறது. பாலாழி நீ கிடக்கும் பண்டை யான் கேட்டேயும் காலாழும் நெஞ்சையும் கண் சுழலும் என்ன தெரிவித்தாரே ஆழ்வார். அதே பிரகாரத்திலே கேட்டு நமக்கெல்லாம் மனசுல உருக்கம் ஏற்படுறதா? நமக்கெல்லாம் வேண்டாம்னா எத்தனையோ பேர்கள் சாதனானுஷ்டானம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் நன்றாக திருடமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நெஞ்சமெல்லாம் உருகி போவது கிடையாது. ஆனா கேட்டு உருகக்கூடியவர் யாருன்னா திருமழிசையாழ்வார். அதைத்தான் பாலில் கிடந்ததும் ஆரறிவார் கேட்டு என்னுடைய நெஞ்சமானது உருகி போச்சு. இதை போல யார் அறிவார்கள் எம்பெருமானை என்று தெரிவித்து அதற்கு மேலே பண்டரங்கம் மேயதுவும் ஆரறிவார் என்று பண்டு அரங்கம் மேயதுவும் திருவரங்கம் பெரிய கோயில சைனித்தானே அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதூழ்தேன் கண்டேன் என்ன கருவரங்கத்துள் கிடந்து கர்ப்பத்திலே இருக்கும் காலத்திலேயே திருவரங்கத்து எம்பெருமான் அவன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி கை தொழுதேன். இதை போல யாராவது தொழுது அவனுடைய பெருமையை அறிவார்களோ? ஒருவரும் அறிய மாட்டார்கள். ஆளில் துயின்னதுவும் ஆரறிவார் என்ன அடுத்தபடியாக ஆளிலையில தானோ அகடித கடனா சாமர்த்தியத்தோட என்ன கடனா சாமர்த்தியம்னா மற்ற பேருக்கு ஒரு நாளும் சேரவே சேராது. எம்பெருமான் ஒருத்தனுக்குத்தான் சேரும். அந்த சாமர்த்தியத்தோட கூடின எம்பெருமான் அவனை நான் அறிகிறா போலே யார் அறிய முடியும் என்ன அவனுடைய நீர்மையெல்லாம் பறக்க பேசினார் திருமழிசையாழ்வார். அதைத்தான் கீழே பார்த்தோம். என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னால் சீராறு மொழி செப்பி வாழலாம் என்ன அவனுடைய கல்யாண குணங்கள். இந்த கல்யாண குணங்களைத்தான் பறக்க பேசுகிறார் திருமழிசையாழ்வார் தம்முடைய இந்த நான்முகன் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. அந்த தனியனுக்கு அனுகுணமாக இந்த பாசுரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்னால் அவனுடைய நீர்மையெல்லாம் பறக்க பேசினார். நீர்மையை பேசினவர் அடுத்தபடியா கேட்டா சம்சாரிகள் நீர்மைதான் அவனுக்கு உண்டா? அவனுக்கு மேன்மை கிடையாதா என்று கேள்வி எழ அந்த மேன்மையை தெரிவிக்கிறார். ஞாலத்தொரு பொருளை வானவரதம்மை பொருளை அப்பில் அரு பொருளையான் அறிந்தவாறு என்று ஞாலத்தொரு பொருளை வானவரதம் மெய்ப்பொருளை ஞாலத்து ஒரு பொருளாக இருக்கிறான். ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம் என்ன, சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம் என்ன? ஏன்னா சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம்னா என்ன, ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம்னா என்ன என்னால் சூக்ஷ்மம்னா கண்ணுக்கு தெரியாத நிலை. தெரியாத நிலையில எல்லாம் கை கால் முதலிய அவயவங்கள் எல்லாம் இல்லாத காலத்தில சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட பிரம்மமாக இருக்கிறது. எல்லாம் எம்பெருமானிடத்திலே ஒடுங்கி இருக்கிறது. அதற்கு மேலே நமக்கு கரண கலேபரைகி கட்டயத்தும் தயமானமனாக அச்சித விசேஷிதான் பிரளயசி மணி சம்சரதா என்ன ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே சுவாமி பராசரவட்டர் தெரிவிக்கிறாரே. அந்த கிரமத்திலே கை கால் முதலிய அவயங்களோட கூடின ஒரு சரீரம். இந்த சரீரத்தை கொடுக்கிறான். அப்பொழுது எம்பெருமான் அந்தர்யாமியா இருக்கிறான். அதற்கு ஸ்தூல சித்தச்சித் விசிஷ்ட பிரம்மம் என்று பெயர். அதைத்தான் ஞாலத்தொரு பொருளை என்று விடத்திலே தெரிவித்தார். வானவரதம் மெய்ப்பொருளை என்று நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். அவர்கள் எல்லாம் சதா பஷ்யந்தி சூரையா என்ன இமை கொட்டாமல் எம்பெருமானையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வானவரதம் மெய்ப்பொருளை அப்பில் அறுபொருளை அப்பில் அறுபொருள் அப்பு அப்புன்னு சொன்னா ஜலம். இந்த ஜலத்தை தான் அப்பயேவ சசர்ஜாதவ் என்ன முதலிலே தானும் உண்டாக்கி
தானோ சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதை அப்பில் அருபொருளை யான் அறிந்தவாறு என்ன நான் அறிந்தேனே, இதை போல யார் அறிவார்கள் அந்த எம்பெருமானை என்ன தெரிவிக்கிறார் திருமிசை ஆழ்வார் நம்முடைய நான்முகன் திருவந்தாதியிலே 3வது பாசுரத்துல. இப்படி அநேகம் பாசுரங்கள் நான்முகன் திருவந்தாதியில எப்படி செல்கிறது என்னால் பரோபதேசமும் பண்றார், சுவானுபவமும் பண்றார். அதாவது மற்ற பேருக்கு உபதேசத்தையும் பண்ணுகிறார், நடுவிலே தானும் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறார் என்று நாமும் பார்க்கிறோம். இப்படி திருவரங்கத்து எம்பெருமானை அனுபவித்ததை கீழே பார்த்தோம். அதே போல பல பாசுரங்களாலே திருவேங்கடமுடையானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் திருமிசை ஆழ்வார் இந்த நான்முகன் திருவந்தாதியில. அதுல ஒரு பாசுரம் அழைப்பன் திருவேங்கடத்தானை காணா இழைப்பன் திருக்கூடல் கூட மழை பேரறிவு மணிவரன் இவன் தெழியா வெறுவியார ஒடுங்கும் வெற்பு என்பது 39வது பாசுரம் இந்த நான்முகன் திருவந்தாதியில. என்ன தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்துல திருமிசை ஆழ்வார் என்னால் தான் அனுபவிக்கிறார் திருவேங்கடமுடையானை. அழைப்பன் என்ன அழைக்கிறார், யாரை அழைக்கிறார்னா திருவேங்கடத்தானை அழைக்கிறார். திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருக்கிறானே ஸ்ரீனிவாசன், அந்த ஸ்ரீனிவாசனை அழைப்பேன்னு சொன்ன சில பேர்லாம் கேட்டான், ஓய் திருமிசை ஆழ்வீரே எதுக்கா திருவேங்கடமுடையான அழைக்கிறீர்? அவனிடத்துல எத்தனையோ பேர்கள் எத்தனையோ வஸ்துக்கள் வேணும்லாம் கேட்கிறார்கள், புத்திரர்கள் வேணும்னு கேட்கிறா, நிறைய ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறா, கல்யாணமானோ என்று கேட்கிறார்கள், வேலை வாய்ப்பு எல்லாம் ஏற்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்படி எத்தனையோ பிரயோஜனங்களை அபேட்சிக்கிறார்களே, அதுக்காக கேட்கிறா? அல்லது ஞானிகள் அவர்கள் எல்லாம் மோட்சம் வேண்டும் என்று அவனிடத்திலே கேட்கிறார்களே, மோட்சம் வேண்டும் கேட்பீரா? எதுக்காக அவனை அழைக்கிறீர் போய் என்று கேட்க உடனே தெரிவிக்கிறார், இதெல்லாம் எனக்கு ரெண்டுமே வேண்டாம், எனக்கு போகங்களும் வேண்டாம் மோட்சமும் வேண்டாம், திருவேங்கடத்தானை காண அவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் அவனை அழைப்பேன். மோட்சம் எங்கேயோ இருக்கு, யாருக்கு நான் அதெல்லாம் வேண்டும்? தேசாந்தரம் காலாந்தரம் எத்தனையோ ஏதோ காலத்துல கிடைக்க போகிறது, ஏதோ தேசத்துல இருக்கிறது. இங்கேயே பிரத்யட்சமா வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு என்ன வைப்பு சேம நிதியாகத்தானும் எழுந்தருளி இருக்கிறான். மேலே ஒரு பாசுரத்திலே வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்புன்னு தெரிவிக்கிறார் திருமிசை ஆழ்வார். வானோர்னு சொன்ன நித்தியசூரிகள், மண்ணோர்னு சொன்ன இவ்விடத்துல இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் 2 பேரும் வந்து அவனை சேவிக்கிறார்கள். திருவேங்கடமுடையானை திருவேங்கட மலையிலே அவனை காண வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் அழைப்பேன் என்று தெரிவித்தார் திருமிசை ஆழ்வார் இந்த பாசுரத்துல. மோட்சமே வேண்டான்னு சொன்னா யாரும் போகத்தை ஆசைப்பட போறாங்க திருமிசை ஆழ்வார்? ஒரு நாளும் அதுல எல்லாம் கண் செலுத்தவே மாட்டார். தொழிலனக்கு தொல்லமால் தன் நாமமேத்தா பொழுதனக்கு மத்ததுவே போதும் மற்றொரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். என்ன தொழில் உடைய தொழில் என்ன போய் திருமிசை ஆழ்வீரே என்ன? சில பேர்லாம் கேட்க தொல்லமால் தன் நாமமேத்தா எம்பெருமானுடைய திருநாமங்கள், இந்த திருநாமங்களை வாயார பாடுவேன், அதுதான் என்னுடைய தொழில் என்ன தெரிவித்தார் திருமிசை ஆழ்வார். உடனே சில பேர்லாம் கேட்டா, ஓய் அதை நாங்க கேட்கல, போய் நாங்களும் பண்ணுவோம், எத்தனையோ காரியங்கள் பண்ணுவோம், அதுக்கு நடுவுல நாங்களும் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம், அதெல்லாம் போகட்டும், உமக்கு வேலை என்ன தொழில் என்னன்னா உடனே தெரிவித்தார் திருமிசை ஆழ்வார், எனக்கு அதுக்கே போட்டு போட மாட்டேன்றது, நீங்கெல்லாம் எத்தனையோ காரியத்து நடுவுல திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்றேன், ஆனா எனக்கு பொழுதனக்கு மத்ததுவே போதும் என்ன எம்பெருமானுடைய திருநாமத்தை வாயார பாடுகிறேன்னா அதுக்கே பொழுது போட மாட்டேன்றது, அதுலயே பொழுது சரியா இருக்கு என்ன தெரிவிக்கக்கூடியவர் தான் திருமிசை ஆழ்வார். அவர் தான் இந்த பாசுரத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால் திருவேங்கடத்தானைக்கான நான் அழைப்பன் தெரிவித்தார். இழைப்பன் திருக்கூடல் கூடா என்ன திருக்கூடல் இழைக்கிறார். திருக்கூடல் இழைப்பதுன்னா என்ன இடத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை விவரணமாக காட்டவில்லை, ஆனா விவரணத்திலே எடுத்து காட்டுகிறார். கூடல் இழைப்பது என்னால் நாச்சியார் திருமொழின்ற ஆண்டாளுடைய திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தத்திலே 4ஆம் திருமொழி தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோழ மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிடா கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே என்ன கூடல் இழைப்பதை பத்தி அவ்விடத்திலே ஆண்டாள் சொல்ற. இடத்திலே அரும்பதத்திலே கூடல் என்று சொன்னால் என்ன என்று காட்ட பெற்றிருக்கிறது. அதை இவ்விடத்திலே எடுத்து தாமும் புத்தூர் சுவாமி தம்முடைய விவரணத்திலே காட்டுகிறார். அதாவது எம்பெருமானோட கூட வேண்டும் என்பதற்காக கூடல் இழைப்பர்கள், அதாவது கூடல் இழைத்தல் என்று சொன்னால் வட்டமாக
வட்ட வட்டமா கோட்டை எல்லாம் கீறி அதுக்குள்ள சுழி சுழியாக சுத்தும் நன்னா சுழிச்சு அதுக்கு மேல அத இரண்டு இரண்டு சுழியாக நன்னா கூட்டி கூட்டி இரண்டு பாட்டால் அதாவது ரெண்டா வந்ததுன்னு சொன்னா எம்பெருமானோட கூடுகை அது ஒத்தைப்பட்டால் அது கூடாமை என்ன ஒரு சங்கேதம் எத்தனையோ சகுனம் எல்லாம் பார்க்கிறார்கள் அந்த வகைகளிலே இதுவும் ஒரு வகை என்ன விடத்திலே அரும்பதத்திலே காட்டப்பட்டிருக்கிறது அதை இவ்விடத்திலே எடுத்து காட்டுகிறார் விவரணத்திலே புத்தூர் சுவாமி இப்படி கூடல் இழைப்பேன் எம்பெருமானோட சேருவதற்கு கூடல் இழைப்பேன் என்று தெரிவிக்கிறார். இழைப்பண்டில் கூடல் கூடா மழைப்பேரருவி மணிவரன் இவன் திழிய யானை விருவியற ஒடுங்கும் வெப்பு என்ன மழைப்பேரருவி மழை காலத்திலே பெரிய பெரிய அருவிகள் என்ன பண்றது என்னால் ரத்னங்களை எல்லாம் அடித்து கொண்டு வந்து விழும்படியாக திருமலையிலே பண்ணுகின்றன. ரத்னங்களிலே இருக்கக்கூடிய ஒளி அந்த ஒளியை பார்த்து யானை அது பயந்து போகுது. இது என்ன நினைச்சுக்கிறது என்னால் கொல்லிக்கட்டையின் ஒளி என்ன யானையானது நினைக்கிறது. கொல்லிக்கட்டையின் ஒளி அதை பார்த்தா யானைக்கு பயம் ஏற்படுமா. அதே போல பெரிய பெரிய பாம்புகள் இருக்கின்றன. அந்த பாம்புகளுக்கெல்லாம் மின்னலை கண்டா பயம். அது மின்னல் என்று நினைக்கிறது. அதனாலே பயப்படுகிறது. இப்படி ஒடுங்கும்படியான திருமலை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் திருமழிசையாழ்வார். அதனால யானை அதே போல பாம்பு எல்லாவற்றையும் பற்றி தெரிவிக்கிறார். என்னால் திருமலையிலே இருக்கக்கூடிய சேத்தன அச்சேதனங்கள் எல்லாமே நித்தியசூரிகள். என்ன நித்தியசூரிகள் தான் ஒரு வடிவை எடுத்துக்கொண்டு தாங்களும் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்ன மற்றொரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இதே திருமழிசையாழ்வார் தம்முடைய நான்முகன் திருவந்தாதியிலே நன்மணி வண்ணனோர் ஆடியும் கோளரியும் பொன்மணியும் முத்தமும் பூமரமும் பன்மணி நீரோடு பொருதுருளும் காணமும் வானரமும் வேடுமுட வேங்கடம் இருக்கிறார். நன்மணி வண்ணன் ஆளியும் கோளரியும் ஆளின்னு சொல்லக்கூடிய விலங்கு என்ன, அதற்கு பேரு கோளரைன்னு சொன்னா சிங்கம் என்ன, பொண்ணுன்னு சொன்னா சொர்ணம் என்ன, மணி என்ன, முத்துக்கள் என்ன, பொன்மணியும் முத்தமும் பூ மரமும் அதடத்துல இருக்கக்கூடிய புஷ்ப மரங்கள் என்ன எல்லாமே பொன்மணியும் முத்தமும் பூ மரமும் பன்மணி நீரோடு பொருதுருளும் காணமும் வானரமும் இடத்துல காணமும் வானரமும் இருக்கின்றனவே. அதாவது அந்த காடு அதே போல குரங்குகள் அவ்விடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்றன. அதுதான் திருவேங்கடமுடையானுடைய ஊர் என்று தெரிவித்தார். நன்மணி வண்ணன் ஊர் என்று மணிவண்ணன் சொன்னா நீல ரத்னம் போன்ற வடிவழகை உடையவன் எம்பெருமான். அதை போன்ற சுபாவத்தை உடையவன். மணிகொண்டான சுபாவம் எல்லாம் எம்பெருமானுக்கு உண்டு என்ன விவரணத்திலே ஸ்ரீ புத்தூர் சுவாமி எடுத்து காட்டுகிறார். அது என்ன மணிக்கு உண்டான சுபாவம் என்னால் மணி சௌலபியங்களோட கூடினது, எல்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதே போல எம்பெருமான் மேன்மையோட கூடியிருக்கிறான் திருவேங்கடமுடையான். அதற்கு மேல மணிய நம்ம முந்தானையில அந்த புடவை தளப்பிலே முடிந்து ஆளலாம்படி இருக்கிறது. மிகவும் சுலபமாக இருக்கிறது மணி. அதே போலத்தான் எம்பெருமான் நீல நிறத்து அழகனாக இருக்கிறானே, சர்வ சுலபனாக இருக்கிறான். வாத்சல்யத்தோட கூடியிருக்கிறான், சௌசீல்யத்தோட கூடியிருக்கிறான், சௌலபியத்தோட கூடியிருக்கிறான். மிகவும் சுலபனாக இன்னைக்கும் போன திருவேங்கட மலையிலே சேவிக்கும்படியாக எழுந்தருள் இருக்கிறானே, அதை திருவுள்ளத்திலே கொண்டு மணி என்று தெரிவித்தார். அதற்கு மேல மணிய யாரெல்லாம் வச்சுட்டு இருக்காளோ அவ காலில் எல்லாரும் உழறோம் நாம் லோகத்திலே பார்க்கிறோம். அதே போலத்தான் எம்பெருமானாகிற மணிவண்ணனை உடையவன் ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியன் காலிலே எல்லோரும் விழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த மணியை இழந்தால் எல்லாரும் துடிக்கிறார்கள். அதே போல எம்பெருமானை இழந்தால் ஆச்சாரியர்கள் துடிக்கிறார்கள் என்று நாமும் பார்க்கிறோம். இப்படி பல படிகளாலே மணிக்கும் எம்பெருமானுக்கும் சாமியம் உண்டு இந்த விவரணத்திலே எடுத்து காட்டுகிறார் ஸ்ரீ புத்தூர் சுவாமி. அது மாத்திரமல்ல, இவ்விடத்திலே என்ன தெரிவித்தார் திருமழிசையாழ்வார் என்னால் நன்மணிவண்ணனூர் என்ன வெறும் மணிவண்ணன் சொல்லல, நன்மணிவண்ணன் என்று தெரிவித்தபடியினாலே அந்த மணியை காட்டிலும் வியாவிருத்தி தோற்றுகிறது. மணிக்கு எத்தனையோ தோஷங்கள் எல்லாம் உண்டு. என்ன தோஷங்கள்னா ரொம்ப சின்னதா இருக்கு, சிறிதாக இருக்கிறது மணி. அதற்கு மேலே மிகவும் கடினமாக இருக்கிறது. அந்த தோஷங்கள் எல்லாம் அந்த குத்தங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு கிடையாது. அவன் உயரமா நின்று இருக்கான், தான் ஓங்கி நிற்கின்றான் தன்னறிவு வேங்கடமே என்ன உயர தானும் தன்னுடைய உயர்த்தி எல்லாம் தோற்றும்படியாக சேவை சாதிக்கிறான் திருவேங்கடமுடையான் திருவேங்கட மலையிலே திருமழிசையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதைத்தான் நன்மணிவண்ணன் ஊர்னு தெரிவித்தார். அடுத்தபடியா
விசாரம் பண்ணினார். விவரணத்திலே ஸ்ரீ புத்தூர் சுவாமி ஊர்னு சொல்லலாமா? காணமும் வானமும் வேடுமுட வேங்கடம், என்ன ஒரே காடு, அதே போல மலைகள். அந்த காடு மலை நடுவில எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்னு சொன்னா இந்த திருவேங்கடத்தை மலைன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது காடுன்னு சொல்லியிருக்கலாம். எதனாலே ஊர் என்று தெரிவிக்கிறார் என்னால் ராஜாக்களுக்கு எது ஊர் என்று சொல்ல முடியும் என்னால் எது ரட்சகத்துக்கு உறுப்பாக இருக்கிறதோ அதைத்தான் ஊர் என்று சொல்ல முடியும். எது ரட்சணத்துக்கு உறுப்பாக இருக்கிறதோ அதைத்தான் ஊர் என்று சொல்ல முடியும். இது எப்படி ரட்சணத்துக்கு உறுப்பாக இருக்கிறது என்னால் எப்படி அக்காலத்திலே ஸ்ரீராமாயணத்திலே நடந்த விற்த்தாந்தம் பார்க்கிறோம். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ததகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி, என்ன சுமித்ரை லக்ஷ்மணனிடத்திலே தெரிவித்தாளோ அயோத்தியாம் அடவீம் வித்தி. சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவன் மிகவும் விரும்பி எங்கே எழுந்தருளினான்னா அயோத்தியில் இருந்து புறப்பட்டு காட்டுக்கு எழுந்தருளினான். காட்டுக்கு எழுந்தருளிலேதான் மிகவும் விசேஷமான பிரீத்தி சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்று பார்க்கிறோம். எதனால் என்ன, அவ்விடத்திலேதான் ரிஷிகள் எல்லாம் ராட்சசர்களாலே மிகுந்த துன்பம் ஏற்பட்டது. சொல்லனா துயரத்தை அடைந்தார்கள் ரிஷிகள். இந்த ராட்சச பயத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி ரட்சிப்பதற்கு பாங்கான தேசம் எது என்னால் ரட்சணத்துக்கு உறுப்பான தேசம், அவர்களை எல்லாம் ரட்சிப்பதற்கு தகுந்ததான தேசம் காடுதான். அதைத்தான் அயோத்தியாம் அடவீம் வித்தி, என்ன அயோத்தியை காடாக நினை, காட்டை அயோத்தியாக நினை என்று அக்காலத்தில தெரிவித்தாள் சுமித்ரா பிராட்டி. விரும்பி எழுந்தருளினான். அக்காலத்தில அயோத்தி நகர் அதுவே காடாக ஆயித்து, காடு நாடாக ஆயித்து. அந்த காட்டிலே உள்ள பிரீத்தியை இந்த நகரத்திலேயும் நீ வைக்க வேண்டும் என்று அக்காலத்திலே சுமித்ரா பிராட்டி லக்ஷ்மணனை பார்த்து சொன்னால் ஸ்ரீராமாயணத்திலே என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த லட்சணம் அவ்விடத்திலே காட்டப்பட்டது. அதே போலத்தான் திருவேங்கடத்தை ஏன் ஊர் என்று கொண்டாடுகிறார் என்னால் எப்படி காட்டை ஊராக விடத்திலே கொண்டாடினார்களோ ரட்சணத்துக்கு உறுப்பாக ஆயித்தோ அதே போல திருவேங்கட மலையும் இப்பொழுது ரட்சணத்துக்கு உறுப்பாக ஆயித்து. எல்லாம் இவ்விடத்திலேதான் இருக்கிறது. எத்தனையோ தாண்ட பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. தாண்டவர்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டு நன்மணிவண்ணனான திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் எழுந்தருளி இருக்கிறான். அதுதான் அவனுடைய ஊர் என்று கொண்டாடினார். கொண்டாடி ஆடியும் கோளரியும் பொன்மணியும் முத்தமும் பூமரமும் என்ன இப்படி எத்தனையோ சேதனாச்சேதன பதார்த்தங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. அந்த திருமலையில் வர்த்திக்கும் நித்தியசூரிகளை சொல்லுகிறது என்ன வியாக்கியானத்திலே காட்டினார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை உரையாசிரியர். திருமலையிலே வர்த்திக்கக்கூடிய நித்தியசூரிகள்னு சொன்ன அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் சொல்லக்கூடியவர்கள். ஆதிசேஷன் என்ன, கருடன் என்ன, விஸ்வக்சேனன் சொல்லக்கூடிய சேனம்பதியார் என்ன, அவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தாலே பரமபதத்திலே அனவரதமோ நிச்சலோ எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அந்த நித்தியசூரிகள் தான் தாங்களே திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு வடிவை எடுத்துக்கொண்டு இவ்விடத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள் என்று வியாக்கியானத்திலே காட்டுகிறார். எதை உட்கொண்டு காட்டப்பட்டது என்னால் திருவரங்கம் பெரிய கோயில் விஷயமாக பராசரவட்டர் ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதே போல திருவேங்கடமுடையான் விஷயமாக வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். அல்லது திருமிசையாழ்வார் திருவேங்கடமுடையான் விஷயமாக தெரிவிக்கிறார்னு விவரணத்திலே எடுத்து காட்டுகிறார் ஸ்ரீ புத்தூர் சுவாமி. அகிருத சகஜ தாஸ்யாக சூரயஸ்திரஸ்த பந்தாக விமல சரமதேகா இத்தியமீ ரங்கதாமா மஹித மனுஜதிரிய ஸ்தாவரத்வா ஸ்ரயந்தே சுனியேதம் இதிஹஸ்ம பிராகுரேபியோ நமஸ்தார் என்பது ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே பூர்வ சதகத்திலே இருக்கக்கூடிய 33வது ஸ்லோகம். ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா திருவரங்கம் பெரிய கோயில்ல யாரெல்லாம் இருக்கான்னா அகிருத சகஜதாசியாக, சகஜதாசியம்னு சொன்னா இயற்கையிலேயே சேஷத்துவத்தை இழவாத நித்தியசூரிகள். அந்த நித்தியசூரிகள் என்ன, சூரியஸ்திரஸ்த பந்தாக என்று சொல்லக்கூடிய முக்தாத்மாக்கள், சம்சார பந்தம், அந்த சம்சார பந்தம் தொலைய பெற்ற முக்தர்கள் என்ன, அதற்கு மேலே இமல சரமதேகா இத்தியமீரங்கதாமா என்ன மூச்சுக்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பாவம் எல்லாம் நீங்கி கடைசி உடம்பை உடையவர்கள். இந்த தேகாவசானத்திலே மோட்சம் கிடைக்க போகிறது. அந்த மும்சுக்கள் என்ன, இவர்கள் எல்லாம் எதை ஆசைப்படுகிறார்கள் என்னால்
என்ன மனுஷ பிறவி என்ன, அதே போல பசு பட்சி பிறவி என்ன, ஸ்தாவர பிறவி என்ன, இதையெல்லாம் விரும்பினவர்களாக கொண்டு ஸ்ரீரங்கத்தை எப்போதும் ஆசிரியத்துள்ளார்கள். என்ன பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் திருவரங்கம் பெரிய கோயிலிலே தாங்களும் அந்த திருவரங்க சம்பந்தத்தை ஆசைப்பட்டு அவ்விடத்திலே இந்த பிறவியெல்லாம் ஆசைப்படுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள் உரித்தாகுக, அவர்களை நாம் சேவிக்க கடவோம் என்று சுவாமி பராசர பட்டர் தெரிவிக்கிறார். நம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே திருவரங்கம் விஷயமா அவர் சொன்னார். திருவேங்கடம் உடையான் விஷயமாக இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். திருமிசையாழ்வார் தம்முடைய நான்முகன் திருவந்தாதியிலே என்ன அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, ரெண்டையும் சேர பிடித்து நம்முடைய விவரணத்திலே எடுத்து காட்டுற புத்தூர் சுவாமி இதெல்லாம் விவரணத்திலே காட்டலன்னு சொன்னா நமக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்படி தாங்களும் நித்தியசூரிகள் திருமலையிலே வர்த்திக்கிறார்கள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்கிற அர்த்தத்தை எல்லாம் காட்டுற. இப்படி நான்முகன் திருவந்தாதியிலே விசேஷமாக பல பாசுரங்களிலே பல அர்த்தத்தை வெளியிடுகிறார் திருமழிசையாழ்வார். அவகாச அனுகுணமாக சீரார் மொழிசெப்பி வாழலாம் என்கிற தலைப்பில இரண்டொரு வார்த்தைகள் இந்த கோஷ்டியில விண்ணப்பிக்கும்படியான பாக்கியம் அடியனுக்கு கிட்டியது. இத என்னென்னலாம் அனுபவித்தோம் என்னால் முதல்ல பரத்துவம் நான்முகன் திருவந்தாதி. அந்த நான்முகன் திருவந்தாதி அதுல விசேஷமாக என்ன பண்றாருன்னா பகவத் அனுபவத்துக்கு களை பிடுங்குகிறார் என்பதை நாமும் பார்த்தோம். பகவத் அனுபவம் அதாவது எம்பெருமானுடைய அனுபவம், அந்த அனுபவம் அவனே அனுபவிக்க தகுந்தவன் என்று முதலாழ்வார்கள் தெரிவித்தார்கள். அதற்கு களையாக இருக்கக்கூடியது தேவதாந்தர பாரம்யம், மற்ற தேவதைகளுக்கு பரப்பம் உண்டு என்ன அநேகம் பேர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த களையெல்லாம் நன்றாக பிடுங்குகிறார் தம்முடைய நான்முகன் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தாலே திருமழிசையாழ்வார் என்பதை முதற்கண் இந்த கோஷ்டியிலே அனுபவித்தோம். இந்த களை பிடுங்கிறது என்கிற சப்தத்துக்கு அர்த்தத்தை தெளிவாக ஸ்ரீ புத்தூர் சுவாமி தானும் விவரணத்திலே காட்டுகிறார் என்பதை பார்த்தோம். அதற்கு மேலே முதல் 3 பாசுரங்களை அனுபவித்தோம். முதல் பாசுரத்திலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் தான் ஜெகத்காரண பூதனாக இருக்கிறான். சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டித்தான். அந்த பிரம்மா சங்கரனை தானும் படைத்தான். அவன் பிரவர்த்திக்கு முக்கியனாக இருக்கிறான். அதாவது சம்சாரத்தை எல்லாம் சிருஷ்டிக்க வேண்டும் என்பதற்கு தானும் முற்பட்டான். நான் என்ன பண்றேன்னா திருமிசையாழ்வார் சொல்ற தன் நிவர்த்திக்கு நான் முக்கியனாக கொண்டு உங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்றேன். ஆழ்ந்த பொருட்கள் ஸ்ருதியிலே இருக்கக்கூடிய பொருள், ஸ்ருதியிலே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ரத்னங்கள், அந்த ரத்னங்களை எல்லாம் நானும் நீங்கள் கேட்காமல் இருக்கும் காலத்திலே தூளிதானம் பண்ணுகிறேன். அதையெல்லாம் சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து தெரிவித்து அதற்கு மேலே ஆராய்ந்து பார்க்கும் அளவிலே இதிகாச புராண பிரக்கிரியிலே அதை ஆராய்ந்து பார்த்தோமேயானால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் ஒருத்தன்தான் தேவன். யாரும் அறியார், அவனுடைய பெருமையை யாரும் அறிய மாட்டார்கள் என்று தெரிவித்தார். ஓரும் பொருள் முடியும் இத்தனையை எத்தவம் செய்தாருக்கும், எப்படிப்பட்ட தவம் செய்தவருக்கும் அருள் முடிவதாழியான் பால் என்ன எம்பெருமானுடைய கிருபை அதுவே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது என்று தெரிவித்தார். சொன்ன உடனே சில பேர் கேட்டார்கள், அது எப்படி திருமழிசையாழ்விலே நீர்மான் எப்படி அறிந்தீர் என்று கேட்க, தன்னுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே தானே காட்ட நான் கண்டேன். அதனாலே அவனுடைய சௌலபியாதி குணங்களை எல்லாம் அறிய முடிந்தது என்று தெரிவிக்கிறார். 3வது பாசுரத்திலே பாலில் கிடந்ததும் பண்டரங்கம் மேதும் ஆளில் துயின்னதும் ஆரறிவார் என்ன எம்பெருமான் ஷீராப்தியிலே சயனித்தான். சயனித்த விற்த்தாந்தம் என்ன, பண்டரங்கம் மேதும் திருவரங்கம் பெரிய கோவிலே பொருந்து தானும் சயனித்துக் கொண்டு இருக்கிறானே, பொருந்தி வர்த்திக்கிறானே, அது என்ன ஆளில் துயின்னதும் அகடித கடனா சாமர்த்தியத்தோடு தானும் ஒரு பவனான ஆழம் தளிரிலே சயனித்தானே, அந்த விற்த்தாந்தம் என்ன ஆரறிவார், யாரும் அறிய மாட்டார்கள். யான் அறிந்தவாறு நான் அறிந்த பிரகாரத்திலே யாரும் அறிய மாட்டார்கள் தெரிவித்து அதற்கு மேல திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் பண்ணக்கூடிய 2 பாசுரங்களை தானும் அனுபவித்தோம். திருவேங்கடமுடையான் விஷயமாக அழைப்பன் திருவேங்கடத்தானைக்கான இழைப்பன் திருக்கூடல் கூடா என்ன, நான் கூடல் இழைப்பேன், நான் அழைப்பேன் திருவேங்கடமுடையானை முதற்கண் எதற்காக நான் அவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக அழைப்பேன். அதற்கு மேலே கூடல் இழைப்பேன். கூடல் இழைக்கிறது என்பதை விசேஷமாக காட்டுகிறார் சுவாமி என்பதையும் பார்த்தோம். மலைப்பேரருவி மணிவரண்ணி வந்திகை யானவருவி அற ஒடுங்கும் வெறுப்பு என்ன யானை பயப்படக்கூடிய விற்த்தாந்தம், அதே போல பாம்புகள் எல்லாம் பயப்படக்கூடியது என்பதை பார்த்து இவைகளெல்லாம் நித்தியசூரிகள் தான், நித்தியசூரிகள் கைங்கரியம் பண்ணுகின்றன என்பதை நன்மணிவண்ணனூர் ஆடியும்
கோளடியும் என்கிற பாசுரத்தில நன்மணிவண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மணிக்கும் எம்பெருமானுக்கும் பலபடிகளாலே சாமியம் உண்டு என்பதை விவரணத்திலே காட்டுகிறார் ஸ்ரீ புத்தூர் சுவாமி என்பதையும் அனுபவித்தோம். அதற்கு மேலே அவனுடையது ஊர் என்று சொன்னால் ரட்சணத்துக்கு உறுப்பாக இருக்கிறது திருமலை. அதற்கு மேலே அவ்விடத்திலே இருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்பதை இவ்விடத்திலே நாமும் விவரணத்தை துணையாக கொண்டு அனுபவித்தோம். இப்படி ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தக ஆச்சாரியராய் மகாவித்வானாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய புத்தூர் சுவாமியினுடைய சதமான மகோத்சவத்தின் அங்கமாக இந்த உபன்யாசங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார்கள். அதுல அடியேனோ 2 வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற நியமனத்தை சிரசா வகித்து 2 வார்த்தைகள் விண்ணப்பித்த அவரை பத்தி சொல்றதுக்கு எந்த யோக்கியத்தையும் அடியனுக்கு கிடையவே கிடையாது. ஆனாலும் கூட ஆச்சாரியருடைய திருவடி பலத்தை கொண்டு 2 வார்த்தைகள் தெரிவித்த குத்தங்குறைகளை சமித்தருள வேணுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் இளையவில்லி ஸ்ரீநிதி ஸ்ரீராமானுஜ